ஹலோ, யாருங்க? அமர் வீடு தானே? ஆமாங்க, நீங்க யாரு? நாங்க லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். குழந்தையோட பேரண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? நான் அமரோட அப்பா தான் பேசுறேன். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் அமரோட அம்மாவை கூப்பிடுறேன். ஏய் தெனி, இங்க வா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து? ஹலோ மேடம், நாங்க லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். இன்னைக்கு நடக்கிற ஒரு ஆபரேஷன் கேன்சல் ஆயிடுச்சு. நீங்க ரெடியா இருந்தா உங்க குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணிடலான்னு டாக்டர் சொன்னாரு. இன்னைக்கா? மதியம் அட்மிட் பண்ணா கூட பரவாயில்ல. ஐயோ மேடம், இன்னைக்குனா கொஞ்சம் கஷ்டமாச்சே. யோசிச்சு சொல்லுங்க. இப்ப மிஸ் ஆச்சுன்னா 7 மாசம் ஆகும். ஐயோ, 7 மாசமா? 6 மாசம் தானே சொன்னாங்க. அக்டோபர்ல டாக்டர் 1 மந்த் ஃபாரின் டூர் போற மாதிரி இருக்கு. அதனாலதான் 1 மந்த் தள்ளி போகும். அப்படியா? சரி, நீங்க யோசிச்சுட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்க. சரிங்க மேடம். என்ன தேனோ? அத்தை, அமர் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க அத்தை. தெரியுமா? என்ன சொன்னாங்க? அமருக்கு இன்னைக்கே ஆபரேஷன் வச்சுக்கலாமான்னு கேக்குறாங்க அத்தை. அதுக்கு நிறைய பணம் வேணுமேமா? ஆமா அத்தை, 10 லட்சம் ஆகும். 10 லட்சமா? அவ்வளோ பணத்தை நாம எப்படி புரட்டுறது? அதுவும் உடனே ஏற்பாடு பண்ணணும்னா? பாப்போம், எப்ப நடக்கணும்னு இருக்குதோ அப்பதான் நடக்கும். நாம வேற என்னங்க செய்ய முடியும்? அத்தை, நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போ. லட்சுமி, மாமா, உன்னை கூட்டிட்டு போறது டிரைவர் வந்திருக்காரு பாரு. வணக்கம்மா. அண்ணா வண்டி எடுங்கண்ணா, இது வந்துடுறேன். சரிம்மா. வரேன் அத்தை. லக்ஷ்மி, என்னக்கா? அது அது வந்து என்னக்கா, ஏதாவது செலவுக்கு பணம் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரிக்கா, நான் கிளம்புறேன். லக்ஷ்மி, சொல்லுங்கக்கா, ஏன் தயங்குறீங்க? இல்ல, அமரோட ஆபரேஷனுக்கு இன்னைக்கு வர முடியுமான்னு ஹாஸ்பிட்டல்ல கேக்குறாங்க. இதை விட்டா இன்னும் 6-7 மாசம் ஆகுமா லக்ஷ்மி?